சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவிக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சிக்கன் குழம்பை தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு இலை போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்க கறியை சேர்த்துக்கலாம். கறியை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கறியை நல்லா வதக்கி விட்டதும் தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கறியை மசாலாவில் வதக்கி விட்டது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கறியில் மசாலா படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா இது போல் கலந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது போல் கலந்ததும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி மீடியம் தீயிலேயே வேகட்டுங்க. நம்ம நடுவில் கலந்து விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஸ்லோ தீயிலே வச்சு இது நல்லா கொதிக்க விடணுங்க. இன்னும் நல்லா வத்தி வரட்டும். இன்னும் ஒரு வாட்டி மூடி வச்சிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நமக்கு இந்த அளவு கிரேவி வேணும்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்டு சமையலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.